வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணக்கராசிரியர் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை நாளை நவம்பர் 4ஆம் தேதி வெளியிடப்படுறதா சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கால அட்டவணை அக்டோபரில் வெளியாகும் என்று ஏற்கனவே அமைச்சர் சொன்னாங்க. ஆனால் தயாரிப்பு பணிகளில் தாமதம் ஏற்பட்டதால் அட்டவணை நவம்பர் முதல் வாரத்தில், அதாவது நாளை நவம்பர் 4 பார்த்தீங்கன்னா வெளியிடப்படுறதா தகவல் கிடைச்சிருக்கு. இது குறித்து தேர்வுத்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட்டவணை தயாரிப்பு பணிகள் முடிந்து அரசின் ஒப்புதலுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அனுமதி கிடைத்ததும் நவம்பர் 4 நாளை பார்த்தீங்கன்னா தேர்வு கால அட்டவணை 10th 11th 12th ரிலீஸ் பண்ண போகிறோம். அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தலை கருத்தில் கொண்டு தேர்வு தேதிகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்வு அட்டவணை பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பொதுத் தேர்வு அட்டவணை 2026க்கான 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை நாளை நவம்பர் 4ஆம் தேதி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மிகு பொய்யாமொழி அவர்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா 38 மாவட்ட முதன்மை கல்வியுடன் ஆலோசனை நடத்தி தேர்வு கால அட்டவணை பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க. ஸோ நாளை பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ நடக்கும், பப்ளிக் எக்ஸாமினேஷன் 10th 12th எப்போ நடக்கும், 11th அரியர் எப்போ நடக்கும், ரிசல்ட்லாம் எப்போ பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ தேர்தல் வரதுனால எல்லா பணிகளுமே பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே தீவிரமாக நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ நாளை திட்டமிட்டபடி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை நாளை காலை 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பொதுத் தேர்வு தேதி எப்போது வெளியிடப்படும் என 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி நாளை வெளியாகிறது. பொதுத் தேர்வு தேதியினை அமைச்சர் அன்பில்மிகு பொய்யாமொழி அவர்கள் நாளை காலை 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அறிவிக்க போகிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா +2க்கும் 10th பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. அதே மாதிரி கடந்த ஆண்டு 11ஆம் வகுப்பு தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாதவர்களுக்கு பொதுத் தேர்வு தேதியினை அறிவிக்க உள்ளார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான தேர்வு கால அட்டவணை பார்த்தீங்கன்னா நாளை காலை 10:30 மணிக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் 38 மாவட்ட முதன்மை கல்வியில் முன்னாடி 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள், ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள், 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இதெல்லாமே ஷெடியூலில் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அந்த அப்டேட்டில் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. நாளை பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 மற்றும் 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு அட்டவணையை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மிகு பொய்யாமொழி அவர்கள் கோட்டூர்புர அண்ணா நூற்றாண்டு வளாகத்தில் பார்த்தீங்கன்னா 10th 11th 12th தேர்வு கால அட்டவணை பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிட போகிறாங்க. அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.